சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நற்செய்தியில் இயேசுவுடைய குருத்துவ செபத்தை நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். தந்தையே, நாங்கள் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக என்கின்ற ஒரு உருக்கமான செபத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே சிறப்பாக இன்றைய நாளிலே எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் மன்றாடுவோம். தமிழர், சிங்களவராக, முஸ்லீம்களாக இந்த நாட்டிலே வாழுகிற மக்கள் எல்லோரும் ஒருமைப்பாட்டை அடைந்து ஒரே முகமாக இந்த நாட்டை முன்னேற்றி ஏழைகள் வறியவர்கள் சுபிட்சமாக வாழ இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லோரும் ஒன்றாக உழைக்க இறையருள் வேண்டி நம்முடைய நாட்டுக்காக இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் தூயாவியார் தமது ஆற்றலால் அருள் வாழ்வுக்கான உமது கொடைகளை எம்மில் பொழிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமக்கு உகந்த நல்மனதை அவர் எங்களுக்கு தந்து நாங்களும் அது திருமுகத்தை நிறைவேற்ற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வளர்ச்சியையும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வசனங்கள் 28 தொடக்கம் 38 ஏறாக. அந்நாள்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர்.
எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழியனுப்பி வைத்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளேயும் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளேயும் வல்லமையை காட்டியருளும். ஜெருசலேமில் உமது கோவில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறிவரும் அவரை புகழுங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அவரது மாட்சி இஸ்ராயேல் மேல் உள்ளது. அவரது வலிமை மேகமண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி, கடவுள் போற்றி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 திருவசனங்கள் 11 தொடக்கம் 19 வரை. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உமது பேரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்த பொழுது நீர் எனக்கு அளித்த உமாற்றலின் பேரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்கள் எவரும் அழிவுறவில்லை. மறை நூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்பொழுது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்கள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் பொழுதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. அதனால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் விரும்பவில்லை. தீயோனமிருந்து காத்துள்ள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகத்திற்கு அனுப்பியது போல் நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் மிக மிக அழகான ஒரு அதிகாரம், மிக உணர்வுகள் நிறைந்த ஒரு அதிகாரம். இயேசுவுடைய அன்பை ஆழமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு போகின்ற நேரம் வந்த பொழுது இயேசு தன்னுடைய சீடர்களுக்காக மன்றாடுகின்ற ஒரு புனிதமான நேரம். இந்த 17ஆம் அதிகாரத்தை நாங்கள் ஒரு செபன் மனலியோடு வாசிக்கிற பொழுது இயேசுவினுடைய ஆழமான செப உணர்வு, தந்தையோடு அவர் கொண்டிருந்த நெருக்கமான பிணைப்பு, தான் உருவாக்கிய திருச்சபை மீது அவர் கொண்டிருந்த ஆழமான அன்பு என்கின்ற பல்வேறு பரிமாணங்களை இந்த 17ஆம் அதிகாரம் எங்களுக்கு கொண்டு வருகிறது. ஆரம்பத்திலே தூய தந்தையே, நாம் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக. இந்த உலகத்திலே தான் நிறுவிய திருச்சபையிலே இருக்கின்ற சீடர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசு நமக்கு கொடுத்த இறுதி அழைப்பாக இருக்கிறது. அந்த ஒற்றுமைக்கு முன்னுதாரணம் எதுவென்றால் தூய திருத்துவம். ஒரே கடவுள் தந்தை மகன் தூய ஆவி என்கின்ற அந்த அழகான ஒரு அமைப்பாக இருப்பது போல இந்த உலகத்திலே இயேசுவை பின்பற்றுகின்ற நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்னஸ் இன் காட். குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையிலே இன்று நாங்கள் இந்த ஒற்றுமையை ஆழமாக வளர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். இந்த தேசம் தமிழர் சிங்களவர்கள் இன்னும் மத ரீதியாக இன ரீதியாக பிளவுபட்டதன் காரணமாக இன்று வலிமையில்லாத ஒரு தேசமாக நாங்கள் மாறியிருக்கிறோம். இன்றைக்கு சாதாரண ஏழை எளியவர்கள் தங்களுடைய ஒரு நேர உணவுக்காக கூட தள்ளாடுகின்ற ஒரு நிலைமை இந்த நாட்டில் ஏற்பட்டிருப்பதற்கு அடிப்படை காரணம் இந்த இனவாதம் மதவாதம் என்கின்ற சிந்தனைகள் இந்த நாட்டிலே உருவாகியதன் காரணமாக ஒரு அழகான தீவாக இருந்த சிங்கப்பூரை விட இன்னும் அதிகமாக செல்வாக்காக வர வேண்டிய ஒரு தேசம் இன்று வறுமை கோட்டுக்கு கீழ் வந்திருக்கிறது என்றால் இறைவன் நமக்கு தந்த வளங்களை பயன்படுத்தி ஒன்றாக ஒற்றுமையோடு உழைத்திருந்தால் நம்முடைய தேசம் என்று எங்கேயோ போயிருக்கும்.
ஆனால் இந்த தளத்தில் இருந்து கொண்டு இன்று நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தினூடாக நாங்கள் இந்த ஒற்றுமையை வளர்க்கின்றவர்களாக மாற வேண்டும். அதுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டியது திரு அவை. அண்மையிலே நம்முடைய கொழும்புத்துறையில் இருக்கின்ற புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியினுடைய தமிழ் விழாவுக்கு நான் போயிருந்தேன். ஒரு அழகான நாடகத்தை அவர்கள் அங்கே அரங்கேற்றினார்கள். அதிலே தமிழ் மாணவர்களும் சிங்கள குறுமட மாணவர்களும் அங்கே நடித்தார்கள். அந்த சிங்கள குறுமட மாணவர்கள் அவர்கள் பாவிக்கின்ற அந்த சொற்களை பாவித்து சிங்கள மாணவர்கள் என்றே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழகான நாடகத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். ஆகவேதான் இந்த ஒருமைப்பாடு, தந்தையே நாம் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருப்பார்களா என்று எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு செபித்த அந்த செபம் இன்று இந்த இலங்கை தீவிலே முழுமையடைகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று மதவாதம் இனவாதம் என்பதற்கு மேலாக நாங்கள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அந்த அடித்தளத்தில் இருந்து இந்த தேசத்தை கட்டியெழுப்பிய வேண்டிய ஒரு பொறுப்பு திருச்சபைக்கு இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, காயப்பட்ட மக்களை தேடி செல்ல வேண்டும். The wounded healers become the healers of others. நாங்கள் காயப்பட்ட மக்கள் இந்த காயப்பட்ட அந்த அடித்தளத்திலிருந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற பாரிய பொறுப்பை கொண்டிருக்கின்றோம். ஆகவே இயேசு சுபித்த அந்த ஒருமைப்பாடு திருச்சபையிலும் இந்த நாட்டிலும் வளர வேண்டும் என்று இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோரை பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பணியை தங்கள் வாழ்வாக்கி அன்பு கட்டளைகளை கடைபிடிக்க தேவையான அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, மக்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அன்னையாம் கன்னிமரியால் உம்மோடு ஒன்றித்து திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதுபோல் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்து உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றை இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே. எமது சிறுவர்கள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உமது வல்லமையை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் நாட்டினை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அனைவரும் உடல் சுகம் பெற்று தங்கள் கடமைகளை சரிவரச் செய்யவும் ஒற்றுமையுடன் வாழவும் செய்கின்ற தொழில்களில் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான அருளினையும் நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய ஆழமான ஒருமைப்பாட்டிற்கான செபத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். காயமடைந்த ஒரு தேசத்திலே போரின் வடுக்களை தாங்கி வாழுகின்ற மக்கள் மத்தியிலே வாழுகின்ற நாங்கள் சிறப்பாக ஒற்றுமை மிக்க ஒரு தேசத்தை இந்த நாட்டிலே கட்டியெழுப்ப திருச்சபை தன்னுடைய பங்களிப்பை வழங்க நீர் நம்முடைய தல திருச்சபையை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று வேண்டுகிறோம். ஒற்றுமை மிக்க இனவாதம் மதவாதமற்ற ஒற்றுமை மிக்க ஒரு தேசமாக திருச்சபை இதை கட்டி எழுப்ப நம்முடைய தல திருச்சபையை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையே பலி தந்தோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் எமது கட்டளைகளாலும் தூய மர நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். நாங்களும் அக்கேற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பலியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துதம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக வருமிடம் தம்மையே கையளித்த பொழுது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தரவர மக்களுக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவிய பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமின்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருராகனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகவழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தினவினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தம் நம்மை காத்த நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை
ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரை, நாங்கள் பங்கு கொள்வது பொள்ளும் திருவிருந்து உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருள வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து தன் ஆற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதால் அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. போதாதை தாயாசை முத்தவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதாவே பெற்றாய். வாழ்க
திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.